இந்த ஆளும் அதிகார வர்க்கம் விடிய அரசு தொடர்ந்து கரூர் சம்பவத்தை மரியாதைக்குரிய நடிகர் விஜய் மீது களங்கத்தை ஏற்படுத்தலான்னு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணாங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே முறையாக கூட்டத்தை இப்போ நடத்தலை, கரெக்டான அந்த கிரௌண்டுக்கு ஏற்ற இடத்த பாதுகாப்பு காரணங்களை காமிச்சு ஒரு சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க விஜய்க்கு. மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்படி தான் அனுமதி அரசு காவல்துறை வழங்கியிருக்கு. ஆனால் தொடர்ந்து இவங்க விஜய் தாமதமாக வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க. மாநில அரசின் மீது இங்கே உள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு எல்லாருமே உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. தமிழ்நாடு அரசு எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அது தவறான ஒரு ஸ்டாண்டர்டா உச்சநீதிமன்றம் கருது. இவங்கள்ட்ட நியாயம் கிடையாது, டிரான்ஸ்பரன்சி கிடையாது, வெளிப்படைத்தன்மை கிடையாது. இப்ப அதிமுக பாரதிய ஜனதா ரெண்டும் ஜால்ரா, சரியா? அடுத்து விஜய் அவங்களோட கூட்டணிக்கு வந்தா நம்ம எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிடலாங்கிற அந்த கள்ள நோக்கால இப்ப இவங்க கள்ள பொண்டாட்டி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவா பலனழிவு பால்ல விழுந்த மாதிரி விழுந்து போச்சு. இப்ப இவங்க இந்த கேஸ எடுத்து நடத்திட்டு எங்களுக்கு அதுல எங்க மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஆனா நம்ம மாநில அரசனுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள். நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 55,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய அந்த கரூர் சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தணும் சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கெட்டிக்காரம் புழு 8 நாளைக்கு தாங்கும் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆளும் அதிகார வர்க்கம் விடிய அரசு தொடர்ந்து கரூர் சம்பவத்தை மரியாதைக்குரிய நடிகர் விஜய் மீது களங்கத்தை ஏற்படுத்தலான்னு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணாங்க. அதனுடைய விளைவாக நீதிமன்றத்துக்கு போன விஜய்க்கு நீதிமன்றத்தில் உரிய நியாயம் கிடைக்காதனால மேல்முறையீடு செய்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அங்கே யாரு நீதி கிடைக்க விடாம பண்ணது? அதான் ஆளும் அதிகார வர்க்கம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே முறையாக கூட்டத்தை இப்போ நடத்தலை, கரெக்டான அந்த கிரௌண்டுக்கு ஏற்ற இடத்த பாதுகாப்பு காரணங்களை காமிச்சு ஒரு சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க விஜய்க்கு. அதே மாதிரி மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்படி தான் அனுமதி அரசு காவல்துறை வழங்கியிருக்கு. ஆனால் தொடர்ந்து இவங்க விஜய் தாமதமாக வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க. அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்தவங்க சும்மா அவருடைய பதட்டத்துல நியாயம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இப்ப இந்த மாநில அரசின் மீது இங்க உள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம இன்றைக்கு எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. எப்படி? மரியாதைக்குரிய தலித்துடைய சென்னை மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஜாம்பவனாக இருந்தவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டான், அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் மாநில போலீஸ் விசாரிச்சா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர் உச்சநீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை கோரியிருந்தாங்க. அந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்க அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜயோட வழக்கில் சிபிஐ அனுமதி கேட்டு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இந்த வழக்குலையும் கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே என்ன ஆச்சுன்னா, மதுரையில் நாங்கள் போட்ட கிட்னி திருட்டு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன்
டீம் வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து எதிர்த்து மாநில அரசு 10 லட்ச ரூபா வந்து அங்கே உள்ள வழக்கறிஞருக்கு கொடுத்து, ஒரு மணி நேரத்துக்கு 10 லட்ச ரூபா வழக்கறிஞருக்கு கொடுத்து அப்பீல் போறாங்க. இந்த வழக்கு மேல எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஸ்டேட் போலீஸா வந்து சிபிஐ ஸ்டேட் போலீஸ் டீம் ஸ்பெஷல் டீம், அதாவது நீதிமன்றமே சொல்லி இங்க உள்ள ஐபிஎஸ் ஆபீசர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த ஐபிஎஸ் ஆபீசர் மேலே நம்பிக்கை இல்லாம லட்சக்கணக்காயிரம் ரூபாயை வந்து அங்க உள்ள சீனியர் அட்வொகேட்டுக்கு செலவு பண்ணி சிபிஐ வந்து இது ஸ்டேட், அதாவது இங்க உள்ள போலீஸ் ஐபிஎஸ் போலீஸ் இங்க ஸ்டேட் இங்க தமிழ்நாட்டில் உள்ள கேடர் தான் விசாரிக்க போறாங்க. இந்த கமிட்டி அவங்க மேல அப்பீல் போறாங்க. அங்கேயும் இது வந்து ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியே விசாரிக்கலாம், அதனால இதை வந்து நீங்க மாநில போலீஸ் வந்து இதை வந்து மாநில அரசு அப்பீல் பண்ண தவிர அதே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தமிழ்நாடு அரசு எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அது வந்து தவறான ஒரு ஸ்டாண்டர்டா உச்சநீதிமன்றம் கருது. இவங்கள்ட்ட வந்து நியாயம் கிடையாது, டிரான்ஸ்பரன்சி கிடையாது, வெளிப்படைத்தன்மை கிடையாது. அதனாலதான் இந்த மேட்ல ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவா சொன்னாரு. மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த கரூர் இந்த 47 பேர் இறப்பு சம்பவத்துல ஏதோ ஒரு சதி இருக்கு, அதனால இதை முறையா விசாரணை பண்ணணும், அதனால முறையா இது சிபிஐ இந்த வழக்கை கொடுத்துருக்குன்னு சொன்னார். அரசு கொடுக்கல. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை இவங்க மேல வச்சிருக்கு. அதே மாதிரி அனைத்து கட்சி தலைவர்களும், அது பிஜேபி தலைவர் மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், மரியாதைக்குரிய தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அப்படி எல்லா இயக்கங்களுமே தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி அதாவது இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள மனநிலை கொண்ட அத்தனை பேரும், மரியாதைக்குரிய தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து கரூர் சம்பவத்துல ஏதோ நடந்திருக்கு, ஒரு சதி இருக்கு, அங்கே அவ்வளவு பெரிய ஒரு 10,000 பேரை கூட வேண்டிய இடத்துல வந்து 30,000 பேரை கூட விட்டு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இந்தியாவிலே இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததுல 41 பேர் வந்து அநியாயமா வந்து பலி ஆயிட்டாங்க. அதனால இதுல வந்து ஏதோ நடந்திருக்கு, கல்லை கொண்டு வீசுறான், செருப்பை கொண்டு வீசுறான், அவங்களுக்கு பாட்டில் தண்ணி இல்ல, ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, இப்படி பல்வேறு யூகங்கள் கிளப்பி இருக்கு. இதை யார் இப்படி உங்க மேல ஒரு அழுக்கு வரும்போது கரை வரும்போது யாரு ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் திமுக அரசு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசு தலைமையிலான மத்திய அரசு விசாரிக்கக்கூடிய மத்திய அரசு அங்கம் வகிக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு இங்க வந்து விசாரிக்க போது நீதிமன்றம் வந்து அனுமதிச்சிச்சு. உண்மை வெளிவந்துடும். இவங்களுடைய நாடகம் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கெட்டிக்காரம் புழுகு 8 நாளைக்கு தாங்காதுங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் வாயில இந்த தீர்ப்பு என்ன பண்ணுவீங்க? உங்களால விமர்சிக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால உண்மை வெளிவந்துடும். இங்க ஒரு மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமா 47 அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைனா உண்மை வெளிவரணும். உயிர் ஒண்ணும். ஆனா நீங்க வந்து சிபிஐக்கு போனா உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐக்கு போனா அந்த வழக்கு அதோட முடிஞ்சிடும், அதை பத்தி எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் உடனே முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது, 7-8 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலதான் அது ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே. பொள்ளாச்சி வழக்குல யாரு சிபிஐ விசாரணை கேட்டது? சாத்தவங்கள வழக்குல யார் சிபிஐ விசாரணை கேட்டது? திமுக அரசு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல யார் சிபிஐ விசாரணை கேட்டது? அதனால தனக்கு வந்தா வந்து தக்காளி சட்னி, அடுத்தவங்களுக்கு தான் ரத்தம்ங்கிற மனநிலை இருக்கக்கூடாது. உண்மையை பேசணும். ஒரு அரசுங்கிறது மக்களுக்கான அரசு, அனைவருக்கான அரசு, எல்லாருக்கும் தான் ஒரு முதலமைச்சர், எல்லாருக்கும் தான் டிஜிபி. அதனால இந்த மாதிரி ஒரு சார்பா பயாஸா நடக்கவே கூடாது. எத்தனை முறை, அதாவதுங்க எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு மிக ஈஸியா. அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு, அவர் அரசியல் பண்றாருங்களா, அப்புறம் ஒரு 41 உயிர் வந்து போயிருக்கு. இது வந்து இனிமே ஒரு முன்னோரமா நடந்துடக்கூடாது. அதற்கு பாதுகாப்பு நடவடிக்கை என்ன? போலீஸ் வந்து புலனாய்வு பிரிவு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு ஃபெயிலியர் மாடலா இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன், திருத்தம் தேவை அப்படின்னு தான் எல்லாரும் போராடுறோம். தினமும் போராடுறான், தினமும் மீடியால பேசுறான், தினமும் வந்து போய் களத்துல இறங்குறான். இப்படி தொடர்ந்து ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு மேல எந்த வழக்குக்கு போனாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டு வந்து அரசு மேல நம்பிக்கை இல்லை, தமிழ்நாட்டு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, சிபிஐ கையில கரூர் சம்பவத்தை கொடுத்துட்டாங்க. சார், இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்காடுனதே வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனோட அப்பா, அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவுக்கு வந்து எனக்கு அந்த வழக்கு என்னன்னு தெரியாது, எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது, கூடுதலாக காசு கிடைக்கும், வேலை கிடைக்கும்னாங்க.
அதுக்காக கையெழுத்து கேட்டாங்க. அதிமுக பிரசிடண்ட் கேட்டாரு. நான் அது அந்த பாரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆதார் கார்டு காப்பி கேட்டாங்க. வீட்டில் என் பையன்கிட்ட சொல்லி ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து கொடுறான்னு சொன்னேன், எடுத்து கொடுத்தான். அவ்வளோதானே தவிர எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தினத்துக்கும் கூலி வேலைக்கு போகிறேன். ஒரு நாளைக்கு போனால் 750 ரூபா சம்பளம். வேலைக்கு போகலைன்னா அதுவும் கிடையாது. ஏற்கனவே கொடுத்த 10 லட்சத்தை கடனை பூரா கட்டிட்டேன். இப்போ கொடுத்த கமல் கொடுத்த 1 லட்ச ரூபா தான் என்கிட்ட இருக்குது. இந்த நிலையில் நான் எங்கெங்கே வக்கீலுக்கு ஃபீஸு கொடுத்து கேஸ் நடத்த, நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்போ இந்த வழக்கை யார் எடுத்து நடத்தினா, அதிமுகவுடைய பிரசிடண்ட் தான் கையெழுத்து வாங்கியிருக்காரு. இது அதிமுக தான் இந்த வழக்கை எடுத்து நடத்துது. ஏன்னா ஒரு 5 லட்சம் ஒரு சிட்டிங்க்கு 5 லட்ச ரூபா ஃபீஸு அந்த ஜட்ஜுக்கு, வக்கீலுக்கு. இவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு எங்கே போவான் அந்த ஆள்? பாவம், ஒரு லேமேன். இப்படியெல்லாம் இவங்க தான் அந்த வழக்கு எடுத்திருக்காங்க. அது யார் வேணாலும் உதவி பண்ண. இருந்தாலும் இவங்க உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி தானே ஒரு வழக்க கையில் எடுக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு ஆதரவா தானே இருந்திருக்காங்க. இருக்கட்டும், அதை சொல்லலை. இப்போ என்னன்னா, இப்போ எடப்பாடி பரப்புரைக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து தாவேக்கா கொடியை ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க. முன்னாடி 1, 2 வந்துச்சு. இப்போ 100கணக்கான கொடி இப்போ ஆட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஒரு பக்கம். திமுக கூட வந்து இந்த ரோட் ஷோ எல்லாம் போகும்போது டிவிகே கொடி எல்லாம் காட்டினாங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ இதுவா வந்து இப்போ வந்து ஒன்றிய அரசு, இப்போ சிபிஐங்கிறது யாரு? ஒன்றிய அரசு. ஸோ ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு ஒரு வழக்கு போனால் மாநில அரசுக்கு எதிராக தான் அவங்க செயல்படுவாங்களா, உண்மையை கொண்டு வருவாங்களா? உண்மைன்னா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தான். நான் அதை கூட நம்ம சரியில்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அவன் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு தானே. அது நாளைக்கு அவர் தானே சுப்ரீம் கோர்ட்டு போவார். அவர் தானே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே சிபிஐயில் இருந்த. இந்த இடத்துல இடைமறிக்கிறேன். எஸ்ஐடி ஃபார்ம் வந்து உயர் நீதிமன்றம். ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் 5 ஐபிஎஸ் அதிகாரை போட்டு கிட்னி வழக்கில் விசாரணை. ஏன் நீங்கள் அப்பீல் போறீங்க? எஸ்ஐடி மேல் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் இருங்க, நான் இப்படி சொல்லிடுறேன். தவறான முன்னுதாரணம். இதைத்தான் நான் சொல்றேன். இந்த அரசு கையாளாத அரசு. சும்மா இருங்க, வாயை பொத்துங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நான் சொன்னதை இப்போ வந்து அவர் வந்து ஏற்கனவே சிபிஐயில் இருந்தவர் தான். அவர் தலைமையில் தான் இந்த எஸ்ஐடி பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐடி பண்ணினதை வந்து இப்போ வந்து இவங்க வந்து அதுக்கு ஸ்டே வேணும்னு தான் போட்டு பார்த்து ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ இதில் எங்களுக்கு ஒன்றும் பயமும் இல்லை, எங்களுக்கு அச்சமும் இல்லை. தேவையில்லாமல் மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்து நம்ம ஒன்றிய அரசுக்கு விட்டு கொடுக்குறோம். ஆனா நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஏதாவது குற்றம் நடந்தாலே உடனே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப ஐயா என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் நாங்க எஸ்ஐடி மேல இவங்களுடைய மந்திரியுடைய பையன் அவன் அதுல இன்வால்வ் ஆனதுனால இது வந்து அவங்க கட்சிக்கு முக்கியமான கத்திரிக்காய். நீங்க என் பீரியட்ல நீங்க தலையிடாதீங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேல பேசி நீங்க பொய் சொல்றீங்களே. பொய் சொல்றீங்க, மக்கள் பாத்துக்குவாங்க. விஜய் மேட்டர்ல எஸ்ஐடி அப்படின்னு நியாயம்னு பேசுறாரு. கிட்னி மேட்டர்ல எஸ்ஐடி நீதிமன்றம் அமைச்சிருக்கு. அது மேல அப்பீல் போறாங்க. எஸ்ஐடி வேணாம், நாங்க வந்து ஸ்டேட். இங்க பாருங்க, நாங்க எங்களுக்கு எது சரி எது தெரியுங்க, அரசுக்கு தெரியுங்க. எங்க அரசுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நீங்கள் நானும் நம்ம வந்து அட்வைசர் இல்ல கவர்மெண்ட்டுக்கு, புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் அட்வைசர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க அப்படி செயல்படும். நேத்து கூட நீங்க பேசுறீங்க, நேத்து கிட்னில வந்து அந்த புரோக்கரை நேத்து கைது பண்ணிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நேத்து 2 பேரை நேத்து கைது பண்ணிருக்காங்க, அந்த புரோக்கர்ஸ். எஸ்ஐடி அமைச்சருக்கு முன்னாடா என்ன பண்ணீங்க நீங்க? அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நேத்து கூட கைது பண்ணிருக்காங்க. அது யாரு? மாசமாவே போயிட்டு இருக்கு. நீதிமன்றம் பயங்கரமான கேள்வி கணக்கு எழுப்பிச்சு. கிட்னி கேஸ்ல கேள்வி எழுப்பிச்சா இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்து டிஜிபி வந்து அப்பியரன்ஸ் போட்டுச்சா இல்லையா? டிஜிபியா ஒளிறாரு. இந்த பாருங்க, சும்மா அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. தெரியும், நீங்க நான் பேசல இடம் அடிக்காதீங்க. நீங்க பேசுங்க, இடம் எதுக்கு நீங்க இடம் பேச முடியுங்க. இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இப்ப கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி. இப்ப அதிமுக பாரதிய ஜனதா ரெண்டும் ஜால்ரா, சரியா? அடுத்து விஜய் வந்து அவங்களோட கூட்டணிக்கு வந்தா நம்ம எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிடலாங்கிற அந்த கள்ள நோக்கால இப்ப வந்து இவங்க கள்ள பொண்டாட்டி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவா வந்து பலனழிவு பால்ல விழுந்த மாதிரி விழுந்து போச்சு. அதுக்கடையில தொண்டர்கள்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணணுங்கிறதுக்காக தான் விஜயினுடைய கட்சி கொடியை வந்து இவங்களே ஆளுகளை கொடுத்து. அது பொய் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய, அதாவது டிவிகே உடைய தொண்டர்கிட்டயே பேட்டி எல்லாம் எடுக்கும்போது எடப்பாடி அவர்களோட இணைந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இருக்குமா? நான் அவர் கூட இணைஞ்சா நல்லா தான் இருக்கும், பிஜேபி கூட இணைஞ்சா நல்லா தான் இருக்கும். என்ன சொன்னாரு? எடப்பாடி கூட இணையட்டும், பிஜேபி கூட இணையறதுக்கு இவர் என்ன சொன்னாரு?
ஏற்கனவே எங்களுக்கு முதல்ல எதிரி அவர் தான் சொன்னார்ல, பிஜேபின்னு சொன்னார்ல. இப்ப பிஜேபி கூட எப்படி இவர் போறாரு? அப்ப எடப்பாடி கூட கூட்டணி, பிஜேபி கூட எதிரியா? அதெல்லாம் இல்லடா. இப்ப இவங்க வந்து இந்த கேஸ வந்து எடுத்து நடத்தட்டும். எங்களுக்கு அதுல எங்க மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஆனா நம்ம மாநில அரசனுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சிட்டு இருந்தோம். பொள்ளாச்சி கேஸ்ல கேட்டீங்க, பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு மந்திரியுடைய பையன் அவனை வந்து கழட்டி விட்டுட்டீங்க. சிபிஐ கழட்டி விட்டுச்சு. கழட்டி விட்டது காரணம் என்ன? ஒன்றிய அரசோட நீங்க இருந்த உறவு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்ல அவனை கழட்டி விட்டுட்டீங்க எஃப்ஐஆர்லயே. கடைசியில எவன் குற்றவாளியா அவன் இல்லம்மா அந்த கேஸ்ல, சிபிஐ கேஸ்ல. அப்ப என்ன சிபிஐ புடுங்குச்சு? எல்லாமே வந்து திருட்டு பாஸ். அதாவது நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசுக்கு ஒரு ஆள் தேவைன்னா அதுக்குன்னு ஒரு ஒன்றிய அரசுக்கு தேவையில்லைன்னா ஒண்ணு பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து நம்ம நாட்டினுடைய நலனை தான் நம்ம பார்க்கணும். அவங்க சரியான முறையில கேள்விகளும் வைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து அந்த மருத்துவமனையில வந்து எப்படி 39 பேருக்கு ஒரே நைட்ல வந்து அதுக்கு உரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது அவங்க பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு உடனடியா எங்களுக்கு கூறாய்வு பண்ணி, உடல் கூறாய்வு பண்ணி எங்களுக்கு உடனே கொடுங்க, இல்ல நாங்க இப்படியே எடுத்துட்டு போறோம். அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே வந்து நைட்டோட நைட்டா பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருந்தாங்களே. ஒரு 41 பேத்துல ஏதாவது ஒருத்தவங்க பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாதுடா கண்ணு. ஒருத்தரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க தானே. ஒருத்தரா இருந்தாலும் அவங்களுக்காக மத்தவங்களுக்கு பண்ணாம இருக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? அதாவது ஒரு விஷயம், அது வந்து அரிசி சாதத்துக்கு வேணா ஒரு சாதம் பதம் பார்க்கலாம். ஜெனரலாவே இது பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருந்தோம்னா இது மாதிரி நேரங்கள்ல ரொம்ப ரணகலம் ஆயிரும். புரியாம பேசுறீங்க, எல்லாம் முட்டாள்தனமா பேசுறானுங்க, முட்டா பயிலுவோம். ஒரு நடந்த நிகழ்ச்சியை நம்ம அன்னைக்கு சூட்டா நம்ம அதை முடிக்கலைன்னு சொன்னா அது அந்த பிரேதங்களை அங்க வச்சிருக்க பிரச்சனைகள் உண்டாகும். சரியா? ஆகையினால பதட்டம் என்ன மஸ்துக்கு எங்களுக்கு பதட்டம். 130 டாக்டர் வந்திருக்காங்க. ஆகையினால அவங்க எல்லாமே குடல் அதை வந்து பண்ணி தான் கொடுத்துருக்குமே தவிர எல்லாத்துக்குமே தனித்தனி ரிப்போர்ட் இருக்கு, ஃபைல் இருக்கு. எந்த டாக்டர் பண்ணாரு, என்ன பண்ணாங்கிறது எல்லாம் ரிப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. சரி, அந்த ரிப்போர்ட்டே மறுநாள்தான் வரும். ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி உடனே கிடைச்சது? ரிப்போர்ட், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரதுக்கு ஒரு நாளுக்கு மேல ஆகும் சொல்றாங்க. வேற சாதாரண ரொட்டீனா இருக்கிறதெல்லாம் ஒரு வாரம் இல்ல, இன்னைக்கு பண்ணா உடனே மறுநாள் கொடுத்துருவாங்க. இது வந்து எமர்ஜென்சி. அதனால அன்னன்னைக்கு அப்பயே பண்ணும் போதே உடனே அவர் சொல்ல எழுதிக்குவாங்க, உடனே பிரிண்டர்ல டைப் பண்ணி உடனே கையில கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது சும்மா இவனுக்கு கொஞ்சம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இருங்க, அமைதியா இருங்க. அதாவது அதிமுக மாதிரி ஒரு அயோக்கியம் இந்த நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் இந்த நாட்டை நாசகாரத்தனமான ஆட்சி பண்ணி 4.5 ஆண்டு காலம் நாசமாக்கி இப்ப நீங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க தான் ரேட்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த ஆட்சி காலத்துல பூரா ஒன்றிய அரசினுடைய சப்போர்ட், ஒன்றிய அரசு சப்போர்ட்ல இருந்த காலம் பூரா இவங்க அயோக்கியத்தனமா நடந்துச்சு. இப்ப வந்து 4.5 வருஷத்துல நீங்க எல்லாத்தையும் மாத்திருக்கலாம் இல்லையா? நாங்க 4.5 வருஷத்துல மாத்துறதுக்கு தான் இதான் கட்டிச்சோத்துக்குள்ள பெருசாலி வச்சிருக்கோம். நாங்க வந்து ஒழுக்கமா ஆண்டுகிட்டு இருக்கோம். இப்ப இவங்க வந்து இவங்களை கட்டிச்சோத்துக்குள்ள எலிய வச்சு கட்டின மாதிரி இவங்களை வச்சு கட்டிக்கிட்டு தான் இவங்க இன்னைக்கு நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் இடையூறு. ரெண்டாவது இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட இவங்க கூட்டணி போகணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க நம்மள, அதாவது எட்டப்பன் தான் அந்த காலத்துல காட்டி கொடுத்தாமா, புதுக்கோட்டை மகாராஜா எட்டப்பன் காட்டி கொடுத்தா. இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுக்காது. எட்டப்பன் எடப்பாடி கரெக்டா வருதா பேரு கூட? அதனால இந்த எடப்பாடி தான் இன்னைக்கு காட்டி கொடுக்கிறாரு நம்மள. நாங்க ஒண்ணும் குற்றவாளி அல்ல. செய்தி சேனல் தோல்வியின் விளிம்புல வெறுப்பின் உச்சத்துல பாருங்க, இங்க பாரு, இந்த காட்டி கொடுக்கறதுனே பிறந்த இல்ல இப்ப நான் பேசியான காட்டி கொடுத்துக்கிறதுனே பிறந்த பரம்பரை கருணாநிதி பரம்பரை. அதை நான் சொல்லிட்டே இருக்கலாம். கச்சத்தீவை வந்து காரை வார்த்தை காட்டி கொடுத்தீங்க, முல்லை பெரியார் உரிமையை காரை வார்த்தை காட்டி கொடுத்தீங்க, 1.5 லட்சம் தமிழரை கொத்து குண்ட வந்து போட்டு கொண்டு காங்கிரஸ் நீங்களும் சேர்ந்து 1.5 லட்சம் கொண்டு இலங்கைட்ட வந்து காட்டி கொடுத்தீங்க. வந்து எல்லா பிரச்சனையும் காட்டி கொடுத்துட்டு இன்றைக்கு அசால்ட்டா இங்க எடப்பாடி என்ன பிரச்சனை? எதுவுமே இல்ல. என்ன பிரச்சனை? சட்டம்லாம் இல்ல, நான் மெதுவா பேசுறேன். என்ன பிரச்சனை? எம்ஜிஆர் வந்து 2 மினிட்ஸ், எம்ஜிஆர் வந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் வந்து கருணாநிதி அவங்க நண்பரு, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் இருந்துச்சு. இது உண்மை. அதாவது அம்மாவும் வந்து நிறைய கருணாநிதி குடும்பத்துக்கு வந்து உதவி பண்ணாங்க. எப்படின்னா அடகு போன மார்ட்கேஜ், அதாவது அடகு போன வீட்டை பேங்க்ல வந்து ஏலத்துக்கு விட்டாங்க.
இவங்க வந்து பணத்தை கட்டி எம்ஜிஆரும் அம்மாவும் சேர்ந்து பணத்தை கட்டி அந்த வீட்டை மீட்டு கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய கருணாநிதியினுடைய மூத்த மகன் மூகா முத்து வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது 5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த ஃபேமிலி இப்படி வந்து அவங்க வந்து ஒரு மெர்சி கிரவுண்ட்ல இன்றைக்கு எடப்பாடியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரா திமுகவை அடிச்சு ஓட விடக்கூடிய ஒரு தலைவரா வளர்ந்தாரு. அதனால இவங்களுக்கு பயம் பதட்டத்துல அவர் போய் என்னென்ன எட்டம் ஏங்க எவ்வளவு பெரிய தலைவரா வந்து இந்தியாவே திரும்பி பாக்குற தலைவரா எடப்பாடி வளர்ந்தாரு. நீங்க வந்து உங்க தலைவருக்கு கொடுக்க வேண்டிய படத்தை விட்டு எங்களுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? தவறா பேசாதீங்க. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். இருங்க, அவர் ஒரு எதிர்க்கட்சி பாஜகவுக்கு அவரு இந்திய அரசியலமைப்பு மீது சத்தியப்பிரமாணம் எடுத்த எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர். நீங்க வார்த்தைகளை விடுறீங்க. இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன், எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா சீஃப் மினிஸ்டரா வர முடியாது. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரவே இன்னமும் மண்ணு மலையெல்லாம் கொள்ளையடிக்கிறதா? வரும்போது எடப்பாடி அவர்கள் வரமாட்டாரு நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசு காட்டி இவர்தான் ஒன்றிய அரசு காட்டி கைக்கூலியா வேலை பாக்குறாரு. கைக்கூலி எவனுக்குமே கேஸ், அவன் ஒண்ணுமே தெரியாதவங்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு நீ போய் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் அப்ப என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒன்றிய அரசுல தேவையான சில ஜட்ஜஸ் இருக்காங்க, ஹைகோர்ட்லயும் இருக்கா சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்கானுங்க. பூராமே ஒன்றிய அரசுக்கு அவனுக்குதான் அங்க இதுல உட்காந்துக்கிட்டு இத பத்தி ஆகம விதிகளை பத்தியும் இத பத்தியும் ஒரு ஜட்ஜு பேசலாமா? ஆகம விதியை பத்தி பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? சரி, இதெல்லாம் ஓகே. உங்க குடும்பம் ஆர்எஸ்எஸ் போய் டொனேஷன் கொடுக்குறீங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணி நாங்க அவருக்கு பங்காளி. நீங்க வந்து யாருங்க கொடுத்தா? கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸ் அந்த குடும்பம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு டொனேஷன் கொடுத்துருக்கு. நீங்க இன்னைக்கு வரைக்கும் கப்ப கண்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து செய்சாட்ட போய் மரியாதைக்குரிய உங்க மாப்பிள்ள சார் போய் மாசம் மாசம் பணம் கொடுத்து வராரு. இதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அமலாக்கத்துல ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க மாசம் மாசம் கப்ப கட்டிக்கலாம் இல்லையா? நான் சொல்லுவேனா இல்லையா? நீங்க கைக்குலியா நாங்க கைக்குலியா? ஆதாரத்தோட பேசணும் இல்லையா? ஆதாரம் இல்லாம எப்படி? ஆதாரம் இல்லாம பொய்யான குற்றச்சாட்டு இவர் உள்ள போயிடுவாரு. எங்க ஆட்சி வந்து உள்ள போயிருவீங்க. நாங்க போறோம், அப்புறம் பாத்துக்கோ. முதல் நீங்க இப்ப போயிருவீங்க. ஆதாரம் இல்லாம மடியில கனமே இல்ல, அதுக்கு பயமும் இல்ல. நீங்க லஞ்சம் எப்படி சொல்லலாம்? இருங்க, நீங்க இந்த மாதிரி மாசம் மாசம் கப்ப கட்டுறீங்க. பாருங்க, இப்ப மாசம் ஐயா என்ன சொல்றாரு? நாங்க எட்டப்ப, நாங்க கைக்கூலி, நாங்க பிஜேபிக்கு. நீங்க உத்தமனா? நீங்க யாரு? நீங்க யாரு? 1999 பிஜேபியோட கூட்டணி போட்டு 5 வருஷம் மரியாதைக்குரிய மறைந்த முரசொலி மாறன் 5 வருஷம் இலகா இல்லாத அமைச்சரா இருந்து முழுசா சலுகை அனுப்பிச்சா இல்லையா? 2001 இதே பிஜேபியோட கூட்டணி போட்டு பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு மரியாதைக்குரிய இன்னைக்கு சனாதனம் பேசக்கூடிய திருமாவளவனையும் ஜெயிக்க வச்சு நீங்க எல்லா லோலாயும் பிஜேபி சேர்ந்து நடத்திட்டு நாங்க இன்னைக்கு சேர்ந்தவன நீங்க தானே பிஜேபி. நாங்க அன்னைக்கு பிஜேபி எங்கள்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சில அஜெண்டாக்களை உண்டு பண்ணி கொடுத்துதான் அதுபடிதான் நாங்க அன்னைக்கு ஒத்துக்கிட்டோமே தவிர இவங்கள மாதிரி சரண்டர் வீட்டுக்கு வந்து எங்க முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து இதே வாஜ்பாயும் இவரு நம்ம ராஜ்நாத் சிங்கும் வந்து அந்த லெட்டருடைய காப்பி எல்லாம் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, அவங்க லெட்டர் எழுதி கையெழுத்து போட்ட பின்னாடிதான் அன்றைக்கு வந்து நம்ம கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோம். புரிஞ்சதா? இவங்கள மாதிரி ஐயான்னு நான் போய் உடனே மிரட்டின உடனே சரண்டர் ஆகுறதுக்கு நாங்க ஒன்னும் குற்றவாளிகளும் இல்ல, தப்பு பண்ணவும் இல்ல. 2வது இவர் வந்து நாங்க கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஜெய்சா கப்பம் கட்டுறோம்னு சொல்ற வார்த்தைக்கு ஒரு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலைன்னா கண்டிப்பா நான் அவர் மேல வழக்கு இல்ல. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஜெய்சா மட்டும் இல்ல, இந்திரா காந்தியே நீங்க கப்பம் கட்டினவங்க. உண்மை இது எமர்ஜென்சில போட்டு முட்டி தத்தி 1.5 வருஷம் உங்களை ஜெயில வச்ச இந்திரா காந்திய 80 போய் கூட்டு சேர்ந்தீங்க. நேருவில் மலகே வர நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு சொன்ன கருணாநிதி உண்மையா இல்லையா? ஆமா, அது எங்க இஷ்டங்க. அதுக்கு முன்னாடி உங்களை முற்றினது உண்மையா இல்லையா? அதே ஒரு பெண்களுக்கு வரக்கூடிய மாதவுடைய கொச்சப்பட்டா இல்லையா? இந்த பாருங்க, அடிச்சு ரத்தம் வர வச்சுட்டு அந்த பெண்களுக்கான அந்த வந்து ஒரு அந்த ஒரு 5 தனிங்க கொச்சப்பட்டா இல்லையா? இதே காங்கிரஸோட நீங்க வந்து 2009 என்ன பண்ணீங்க? ஈழத்துல சேர்ந்து 1.5 லட்சம் பேரை கொண்டு இங்க வந்து மேல ரைடு போகுது. நீங்க கீழே கூட்டணி பேசுறீங்க. நீங்க என்னமோ முதுகெலும்பு உள்ள மனுஷன் மாதிரி பேசுறீங்க. முதுகெலும்பற்ற திமுக மக்களுக்கு தெரியுது. முதுகெலும்புன்ற முதலமைச்சர் மக்களுக்கு தெரியுது. பொம்மை முதலமைச்சர் மக்களுக்கு தெரியுது. நீங்க என்ன பேசினாலும் இங்க பாருங்க, எங்களை மாதிரி எடப்பாடி எங்களை என்ன சொல்றீங்க? எட்டப்பன்னு சொல்றீங்க, எடுபடின்னு சொல்றீங்க. இதுக்கு முழு பொருத்தமான குடும்பம் முதலமைச்சர் குடும்பம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.